ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி முருங்கைக்காய் போட்டு பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீனாக கழுவி வச்சுருக்கேங்க. 1/2 கிலோ கறி இருக்குது. அடுத்து ஒரு 150 கிராம் இருக்காங்க. 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், தக்காளி 2, கொத்தமல்லி அரிஞ்சு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்போ அரைக்கிற ட்ரை ரோஸ்ட்டு பார்த்துப்போம். இதெல்லாம் அரைக்கிற ஐட்டம், எல்லாமே வறுத்து அரைக்கிற ஐட்டம். 2 காஞ்ச மிளகா, மிளகு ஒரு டீஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், தனியா, சீரகம், இது கரம் மசால் பவுடர், இது குழம்பு மிளகாத்தூள். இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் எப்படி வறுத்து அரைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. நான் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். அதுக்கு முன்னே உங்களுக்கு ஒரு இன்றைய டிப்ஸுங்க. இது ஒரு பிளாஸ்டிக் டப்பா. இந்த மாதிரி டப்பா ஒன்று இருக்குது. இது பாருங்கள், இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். முருங்கைக்காய் இது குறைஞ்சது ஒரு 20 நாள் கிட்ட ஆகுதுங்க. இது நான் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி அடியில் ஒரு காட்டன் துணி போட்டு, இன்னும் எப்போவுமே ஈரமாகவே தான் இருக்கும் லைட்டாக. பாருங்கள், 20 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒன்றுமே ஆகலை. பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு இப்படி வச்சு மூடிடணும். துணி ரொம்ப காஞ்சா மாதிரி இருந்தால் லேசாக சிங்கில் கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சு மறுபடியும் நம்ம இது மாதிரி போட்டு வச்சோம்னா காய்கறிங்க எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணிப்போம். இதில் வறுக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. ட்ரையாகவே வறுத்துப்போம், ஆயிலெலாம் வேண்டாம். மிளகு, காஞ்ச மிளகா, தனியா, இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்துக்கலாங்க. ரொம்ப கருக வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா லைட்டாக ஹீட் ஏறினா போதும். இதை அரைப்படுறதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ஹீட்லேயே அது வறுப்பட்டுரும். அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நான் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 50 கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு ஜார்லேயே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு இந்த வறுத்துருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் கொட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருவோம். நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சிங்க. வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிங்க. உங்களுக்கு ஒரு இன்னொரு டிப்ஸுங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை வீட்டில் நிறைய இருக்கும்போது நல்லா அலசி நிழல்லையே காய வச்சு, வெயிலில் காய வைக்காமல் வீட்லேயே ஃபேன் காற்றுலேயே காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கினீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை இல்லாத போது நம்ம இந்த கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஃப்ளேவரு, அதே வாசனை இருக்கும். ஆனால் கருப்பாக இருக்கக்கூடாது, பச்சையாக இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கருவேப்பில்லை, பச்சை கருவேப்பில்லை என்ன ஃப்ளேவர் வருமோ அது அப்படியே வரும். பாருங்கள், இது காய வச்சு நான் போட்டு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கருவேப்பிலை இல்லாத டைமில் நான் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் சொல்கிறது கரெக்டான தப்பான்னு தெரியல. நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ஓவராக ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த இஞ்சி பூண்டு எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா வதக்கிடுவோம். எப்போவுமே எந்த கவுச்சி செய்கிறோம்னாலும் நீங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். தப்பே கிடையாது. அது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இஞ்சி பூண்டில். நல்லா பயன்படுத்தலாம். நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டோடனே தீயை குறைச்சிடணும். பச்சை வாசனை இல்லாமல் வதக்கிட்டாலுமே நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும்.
சரியாக வதக்காமல் விட்டா மட்டும்தான் இஞ்சி பூண்டு அதிகமாக இருக்குது, ஒரு மாதிரி பச்சை வாசனை வருது, கிரேவி நல்லா இல்லை அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் இதை மட்டும் கரெக்ட் பண்ணிங்கன்னா குழம்பு சூப்பராக வரும். தீயை குறைச்சே வச்சு வதக்கினாதாங்க அடி பிடிக்காது. இப்போ இதுலேயே வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நான் இதை மஞ்சள்தூள் காட்டலை. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் பச்சை தக்காளி வதக்காமே நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்டோம். தீயை குறைச்சி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. நல்லா வதங்கிட்டோங்க. இது நல்லா வதங்குது பாருங்கள். இதிலே வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூனு. இந்த மசாலா நல்லா வந்து வதங்கட்டங்க கொஞ்ச நேரம். உங்களுக்கு இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். ஏன் வந்து நான் இந்த மாதிரி சமைக்கும்போது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சமைக்கும்போது சொன்னால் கண்டிப்பாக வந்து இதே விஷயம் நம்ம வேறு விஷயம் பண்ணும்போது உதவும். இதே மசாலா இதே மாதிரி செய்துட்டு மீல் மேக்கர் இருக்குது இல்லைங்களா, அதை ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டோம்னா கறி தொக்கு மாதிரியே இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இதையே சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிடுவோம். நல்லா கிண்டி விட்டியாச்சுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிடுங்க. நம்ம உப்பு போட்டுடலாம். அடுத்து 1/2 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற உப்புங்க பார்த்து போட்டுங்க. நான் கையில் தான் போடுவேன். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் அளவு. நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் தீயை குறைச்சி வச்சுட்டு இந்த குக்கர் மூடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து சும்மா அந்த மாதிரி மூடி வச்சுட்டு தீயை குறைச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ இந்த கறி வதங்கிறதுக்குள்ளே இந்த தேங்காயும் 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலைங்க. உங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். இதை வந்து 2த்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது வந்து கடைசியில் தான் போடுவோம். முருங்கைக்காவும் லாஸ்ட்டில் தான் போடுவோம். நம்ம கறி வதங்கிறதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ கறி வதங்கிச்சா பார்ப்போம். பாருங்கள், தண்ணி அப்படியே இருக்குது, ஆனால் கறி வதங்கிருச்சு. அதுக்கு தான் தீயை குறைச்சி வைக்கணும். அப்புறமா நம்ம குக்கர் மூடி வேக வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிட்டு, இது தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதில் இந்த சொம்பில், இது 1/2 லிட்டர் சொம்பு. இதில் வந்து கரெக்டாக வந்து இந்த கோடு அளவு தெரியுதுங்களா, அதில் அரை சொம்பு ஊற்றினா போதும். ஏன்னா இது கிரேவி. நல்லா கிண்டிப்போம். நல்லா குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி கிண்டியாச்சுங்க. கரெக்டான பக்குவம். தேங்காய் ஊற்றாமல் விசில் விட்டாலும் சூப்பராக இருக்கும். இது நம்ம தேங்காய் ஊற்றி இன்றைக்கி செய்கிறோம். 2 விஷயம் இருக்குது இதில். நம்ம குக்கரை மூடிடலாம். கரெக்டாக 3 விசில் விடுவோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். நம்ம மறுபடியும் ஒரு விசில் விடுவோம். நான் அதை முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த பக்கம் வந்து தேங்காயும் அந்த உடச்சக்கல்லையும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து 3 விசில் வரட்டும். அடுத்து நம்ம இதை போடுவோம். அவ்வளோதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஏர் போட்டோம். ஏர் போனோன்னா அதுக்கப்புறம் மசாலா ஊற்றலாம். ஏர் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. ஏர் போகிறதுக்கு முன்னாடி நீங்களாம் வந்து கரண்டியில் எடுத்து விடாதீங்க. கறி வந்து ஹார்டாகிடும். அப்படியே வந்து ஹீட்டு குறைஞ்சா மட்டும்தான் கறி சாஃப்டாக இருக்கும். தண்ணி சுண்டவே இல்லை, அப்படியே இருக்குது. இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண உடனே கொதிக்குங்க. ஏன்னா வந்து ஹீட்லேயே இருக்கு இல்லைங்களா. பாருங்கள், கறி நல்லா வந்து சாஃப்டாக வெந்துருச்சு. அவ்வளோதான். தேங்காய் ஊற்றாமல் இப்படியவும் செய்யலாம். நம்ம முருங்கைக்காய் போட்டு செய்கிறதுனால இப்போ முருங்கைக்காய் போட்டுடணும். முருங்கைக்காய் போட்டுட்டு அடுத்து தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப அதிகமாக விசில் விட வேணாங்க. ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். முருங்கைக்காயும் வந்துடும், தேங்காயும் அதிகமாக கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான். நல்லா போட்டு கிண்டியாச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டுடலாங்க. ஒரே விசில் தான். முருங்கைக்காயும் வெந்துடும், தேங்காயும் ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் மூடிடலாம். இப்போது விசில் வரப்போகுதுங்க. அவ்வளோதான். இதோட வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாங்க.
இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஏர் இறங்கினோன்னா அந்த ஹீட்டுலேயே வந்து அந்த முருங்கைக்காய் வேவுங்க. இந்த கொஞ்சம் வந்து வேலை வளர்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற சிக்கன் குழம்புக்கு எல்லோரும் அடிமையாயிடுவாங்க. ஏர் நல்லா போயிடுச்சுங்க. குக்கரை திறந்துருவோம். குழம்பு ரெடிங்க. பாருங்கள், அந்த 1/4 லிட்ரு தண்ணி ஊற்றினேன். கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. அவ்வளோதான், முருங்கைக்காய் சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்டைல்லே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.